அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 15/6/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தமிழ் மாதம் ஆணி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிநாதன் இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார்னு ஒரு வருத்தம் இருக்கும். இருந்தாலும் 6இல் குரு சென்றாலும் குரு பார்வை கோடி நன்மை. ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் கோடி நன்மை. 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தனுர் ராசியை பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறார். 7க்குடைய புதன் 7இல் ஆட்சி வீடும். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதாலும் குரு பார்வையும் இருப்பதாலும் இந்த ஆணி மாத கிரகங்கள் இந்த தனுர் ராசிக்கு அமக்கலமான பலன்களை வாரி வழங்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம். ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் பகை ஏற்படும், இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 10ல் இது நாள் வரைக்கும் குரு பார்வையில் கேது இருந்தார். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, கேது இருக்கிறதால, தனித்த கேது இருக்கிறதால நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கேது இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார், ராகு இருக்கிற இடம் விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ கேது இருக்கிறத சுருக்குவார்னு சொன்னால், அப்போ நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் சுருங்கி போயிடும், கடன் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ இல்லை கூடுதலாக கடனை வாங்கி தொழிலில் போடுறதோலாம் வேண்டான்னு சொல்லியிருந்தோம். இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். இப்போ நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். இதுதான் நேரம், இதுதான் தருணம். உங்களுக்கு 6ல் குரு இருந்தாலும் ஒரு காலம் அங்கே தான் இருக்க போகிறார். 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். எந்த தொழில் பண்ணலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சில இளைஞர்கள் ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். தொழிலை மாற்றி அமைக்கலாம், இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அதாவது வங்கிகளின் மூலமாக, அரசின் மூலமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். கண்டிப்பாக 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குன்னு சொன்னால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும், தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காரு, எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க. ஆனால் இப்போ ப்ரமோஷனுக்கான காலம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். நிர்வாகத்தில் இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் சீண்டலைன்னு சொன்னால் இப்போ உங்களை உட்கார வச்சு கௌரவம் பாராட்டுவார்கள். உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய காலம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் தொழிலில் இரட்டிப்பு வருமானம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம், அற்புதமான ஒரு நிலை, மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் நிர்வாகத்தில். அப்போது இப்போ 10ஆம் இடம் வருமானம் வருதுன்னு சொன்னால், இப்போ 2ஆம் இடம் அப்படின்னும்போது குடும்பஸ்தானத்தை வருமானம் அப்படின்னும்போது கண்டிப்பாக 10 குரு பார்க்கும்பொழுது வருமானம் வந்து தானங்க ஆகணும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தனவரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். அப்போது
உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க. நண்பர்கள் மட்டும் இல்லை, உறவினர்கள் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு புகழ் தேடி வரும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கணவன் மனைவி தவிர குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இப்படி 2ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் நல்ல தனவரவு, பொருள் வரவு, உங்கள் வங்கி கணக்கு உயரும். அப்போது பண வரவு இருக்குதுன்னு சொன்னால் செலவு பண்ண தானே போகிறீங்க. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட போகிறது. அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. அசுப செலவுக்கு வேலை இல்லை. பாருங்கள், 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். உபஜயஸ்தானம். இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ராகு பகவான் 4ல் இருக்கார். இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். 4ஆம் இடம் அப்படின்னும்போது தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க, வீடு கட்ட உங்களுக்கு பிளான் இருக்கும், எஸ்டிமேட் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு மடங்கு ஆகிடும். ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது 50 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவோம். ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உங்களை நீங்களே புரிஞ்சிக்கணும். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி அதாவது வீக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப கடன் ஆயிடுச்சின்னு வைங்க, அந்த கடனை யார் சுமக்க முடியும்? நீங்கள் சுமக்க முடியுமா? கஷ்டம் இல்லையா? ரீபே பண்ணுறது கஷ்டம் இல்லையா? அதனால் ஒரு இடம் வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க, உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்துவார். 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது 1 கோடி ரூபாய்க்கு கூட வாங்க வச்சுருவார். பட் இருந்தாலும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடன் கிடைக்குதுன்னு வாங்கி கட்டிட்டு அப்புறம் வட்டி கட்டுறதுக்கே பெரிய ஒரு நிலையாகிவிடும். இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சனி பார்வையில் இருக்கார். பூர்வீகத்தில் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 5ஆம் இடம் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சனி பார்க்குது. விரயத்தை கொண்டு வந்துடுவீங்க. விரயமாயிடும் உங்கள் காசு பணம்லாம். அதே நேரத்தில் சொத்து பத்தில் கூட செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது சுப செலவாக மாறும். 6ல் குரு எதிர்பார்க்குற இடத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் நன்மைகள் நடக்கும். எதிரிகள் தொல்லை எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் மேலே உங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் இருக்கிறார். 9க்குடைய சூரியனும் இருக்கிறார். அப்போது 7ஆம் இடம் சிறப்பாகிறது. யோக பாக்கியங்கள், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி போனீங்கன்னா கிடைக்கும். அதுவும் அரசாங்க ஊழியர்கள், அது சூரியன் இருக்கார் இல்லையா, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். இப்படி அரசாங்க ஆஃபீஸுக்கு போய் ஒரு அலுவலுக்காக போகிறீங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். மற்றபடி அரசு கருவூலம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நீதித்துறை, இன்சூரன்ஸு, மற்றபடி உங்களுக்கு நகை வியாபாரம், துணி வியாபாரம், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், சினிமா கலைஞர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்குமே இந்த
காலகட்டம் அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறதுங்கிறது பாக்கிய குறைவு ஏற்படும், அவ்வளோதான். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த காலகட்டம், இந்த மாதம், இந்த தனு ராசியில் பிறந்தவர்களுக்கு 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க. எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் குரு இருக்கிறதால குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாயை சனி பார்க்குறதால முருகன் வழிபாடு, கந்தசஷ்டி கவசம் சொல்வது சிறப்பு. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். 4ல் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். நீங்கள் பழசு வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணுன்னா அது உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி வரும். அதனால் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்க்குறதால குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது. இந்த தனு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. வங்கி கணக்கு உயரப்போகிறது. அப்போ வங்கி கணக்கு உயருதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வாங்குவீங்கள்ல, ஒரு ஃப்ளாட்டோ, ஒரு வீடோ, ஒரு கார், பங்களாவோ ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. குரு பார்வை சனி பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு அசுப செலவு வந்தாலும் பயப்படுற மாதிரி இருக்காது. ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினைக்காதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா ரொம்ப லட்சக்கணக்கில் செலவாகிடும்னு கட்சியில் பார்த்தா புஷ்ஷுன்னு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒன்றும் இருக்காது. அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னு சொன்னால் செலவினங்கள் அப்படின்னா உங்களுக்கு சுப செலவு தான் அதிகமாக இருக்க வழியே அசுப செலவுக்கு வேலை இல்லை. மற்றபடி பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக இருந்துங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் உங்கள் சந்தோஷம் இருக்காதுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும், நல்லா சிறப்பாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அது ஒன்று தான் குறை. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதம் அற்புதமான மாதம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.